இயேசுவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டில் நாம் மீண்டுமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அன்னையர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த சத்தமே காண, ஏன்னா எல்லாம் மதர்ஸ் நாளுக்கு திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் உங்களுக்காக இறைஞ்சுகிறோம். பிரியமான இந்த நாளில் இன்றைய நமக்கு தரக்கூடிய எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு ப்ராமிஸ் வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். கடந்த சில நாட்களாக தேர்தலுக்கு முன்பாக நாம் பார்த்தது இதைத்தான் பார்த்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் தேர்தலில் நிற்பவர்களும் தங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். எதை செய்வோம் அதை செய்வோம் என சொல்லி மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக, வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இது நமக்கு வாடிக்கையான ஒரு விஷயம். ஒவ்வொரு தேர்தலும் அரசியல்வாதிகள் இப்படி வாக்குறுதிகளை கொடுப்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட பல பேர் வாக்குறுதிகளை தந்திருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி நான் கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிடுவேன், இந்த வாட்டி நான் எப்படியாவது வேலைக்கு போயிட்டு நான் சம்பாதிப்பேன், இந்த தடவை எப்படியாவது நான் இந்த காரியத்தை, இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவேன் என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கலாம். பெற்றோர்களும் கூட பிள்ளைகளுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கலாம். நீ இதை செஞ்சி அப்படின்னா நான் இதை வாங்கி கொடுப்பேன், நீ இவ்வளோ மார்க்கு வாங்கியன்னா நான் இதை உனக்கு செஞ்சு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குறுதிகள் நம்முடைய குடும்பத்திலே கூட கொடுக்கலாம். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் கூட வாக்குறுதி கொடு, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், அடுத்த நாள் குடிச்சு வருவார், வாக்குறுதி கொடுக்கலாம். இதுபோல் நம்முடைய குடும்பத்திலும் கூட வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன. நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வாக்குறுதிகளை கொடுத்திருப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் வாக்குறுதிகளை கொடுப்பதும், வாக்குறுதிகளை கொடுக்காமல் ஏமாற்றப்படுவதும் நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நானும் கூட பல சமயத்தில் பல விதமான வாக்குறுதிகள் எனக்கு கொடுக்கப்பட்டு அது வருமான்னு சொல்லி ஏமாந்து போன நிகழ்வுகள் கூட உண்டு. கண்டிப்பாக முடிச்சிடலாம் ஃபாதர், கண்டிப்பாக செஞ்சிடலாம் ஃபாதர், கண்டிப்பாக கொடுத்துடலாம் ஃபாதர், ஆனால் கொடுக்கவே இல்லை, அது வேறு விஷயம். வாக்குறுதிகள் கொடுப்பது என்பது மிகவும் எளிது. ஆனால் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுவது என்பது ரொம்ப கடினம். நாம் எல்லோருமே வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். எப்போ, யாருக்கு, எங்கே, நாம் எல்லோருமே வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். பெரியமானவர்களே, நம்முடைய ஞானஸ்தானத்தில் நாம் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். சாத்தானையும் அதனுடைய மாய கவச்சிலும் விட்டுவிடுகிறீர்களா? எஸ், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், விட்டு விடுகிறேன். ஆனால் கடைபிடிக்கிறோமா? இல்லை. கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நம்ம கடைபிடிக்கலை. அனுதினம் நாம் பாவங்களை செய்கிறோம். பாவத்தினுடைய மாய கவச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். ஆனால் ஒன்றும் விடுவதில்லை. நாம் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் கடைபிடிப்பதில்லை. ஒரு கணவனாக, மனைவியாக திருமண திருப்பலியில்
என் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம். வாக்குறுதி கொடுத்தீங்க, நிறைவேற்றுகிறீர்களா? கடைபிடிக்கிறீர்களா? அப்பப்போ இல்லையா, அப்பப்போ கடைபிடிக்கிறோம், அப்பப்போ விட்டு விடுகிறோம். ஒரு குருவாக துறவியாக குருவானவர் ஆகிற போது வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கிறோம். கீழ்ப்படிதல், வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுகிறோமா? வாழ்க்கையிலே வாக்குறுதிகளை மிக எளிதாக கொடுத்துவிட்டு அது அப்படியே மறந்து போவது வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் கூட நாமும் வாக்குறுதிகளை பல்வேறு இடங்களிலே பல்வேறு சமயங்களில் கடவுளுக்கும் நம்மோடு வாழ்கிற சக மனிதனுக்கும் கொடுத்துவிட்டு அதை அப்படியே மறந்து போகக்கூடிய நிலைமையிலே நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ உங்களுடைய மைண்டு வாய்ஸ் என்னென்னா, இதுக்கும் இன்றைக்கி படித்த வாசத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது என்பது தான். அப்படி தானே? ஏதோ வாக்குறுதியை பற்றி பேசின்னு இருக்கிறார். என்னது? நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசித்த நற்செய்தி வாசகனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது. நற்செய்தி வாசகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலிருந்து வாசகத்தை வாசிக்க துவங்கினோம். இன்றைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் எங்கே விட்டோமோ அங்கிருந்து நாம் இன்றைக்கு இன்றைய நற்செய்தி வாசித்திருக்கிறோம். கடந்த வார நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு போதனையை வழங்குகிறார். 13ஆம் அதிகாரத்தில் துவங்குகிறது. இயேசு தான் பாடுபடுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை எல்லாம் ஒன்றாக அழைக்கிறார். ஒன்றாக அழைத்து அந்த மாலை வேளையிலே பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார். அதுதான் முதல் திருவிருந்து, அதுதான் பாஸ்கா திருவிருந்து. அந்த பாஸ்கா திருவிருந்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பாதங்களை, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். பாதங்களை கழுவிய பின்னாடி இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுடைய பாதங்களை கழுவிலேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கட்டளையை கொடுக்கிறார். அதன் பின்பாக தொடர்ந்து அவர் பேசி கொண்டு வருகிற போது பேதுரு சொல்வார், என் பாதங்கள்லாம் கழுவக்கூடாது, அதெல்லாம் அந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதியிலே. கடைசியில் புதிய கட்டளை அப்படின்ற ஒரு பகுதி வருகிறது. அந்த புதிய கட்டளை அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். நான் உங்கள் பாதங்களை கழுவியது போல நீங்கள் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் முதல்ல சொன்னார். இப்போ என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சொல்லுகிறார். அன்பு செய்யணும். எப்படி? நான் உங்களை அன்பு செஞ்சது போல நீங்கள் அன்பு செய்யணும். இதெல்லாம் சொல்லி முடித்த பின்பு கடைசியாக 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அங்கிருந்து தான் நாம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு 12ஆம் வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். 3 விதமான ப்ராமிஸ், 3 விதமான வாக்குறுதிகளை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பகுதியில் 13, 14 அந்த பகுதியிலே பார்க்கிற போது, அது 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு 3 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதிகள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த சூழல் என்ன, அந்த கான்டெக்ஸ்ட் என்ன. நாம் கூட வாக்குறுதி கொடுக்கும்போது சும்மா அப்படியே கொடுத்துட மாட்டோம் இல்லையா? ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழ்நிலையில் நாம் அந்த வாக்குறுதியை கொடுப்போம். இப்போ திருமணம் என்கின்ற அந்த அருள் சாதனை பெறுகிற போது அந்த வாக்குறுதியை, குடும்ப பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் உன்னை மனைவியாக உன்னை கணவனாக நான் ஏற்றுக்கிறேன், அந்த இடத்துல ஒரு வாக்குறுதியை நாம் கொடுக்கிறோம். அந்த சூழல். இயேசு இந்த 3 வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்னாடி அந்த சூழல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இதுவரையில் தன்னுடைய சீடர்களோடு இருந்தார். எத்தனை வருஷம் இருந்தார் சீடர்களோட? இயேசு தன்னுடைய சீடர்களோட எத்தனை வருஷம் இருந்தார்? 3 ஆண்டுகள் மட்டும்தான். 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள் இயேசு சீடர்களோடு இருந்தபோது சீடர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டன. எல்லா விதமான அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. இயேசு அவங்க கூடவே இருந்தார். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீடர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தாங்க.
இயேசுனுடைய போதனையை கேட்டாங்க, இயேசுனுடைய புதுமைகளை பார்த்தாங்க. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அப்போது சீடர்கள் எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், எந்த தேவையும் இல்லாமல் அவங்க நிறைவாகவே அவங்க இருந்தாங்க இயேசுவோடு இருந்தபோது. இப்போ இயேசு சொல்கிறாரு 14ஆம் அதிகாரத்தில், நான் உங்களை விட்டு போகிறேன், நான் உங்களை விட்டு போகிறேன், இன்னும் சிறிது காலத்தில் நான் உங்களை விட்டு செல்ல போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். இப்போ தான் சீடர்களுக்கு பிரச்சனை வருது. 3 ஆண்டு காலமாய் இயேசு எங்களை பார்த்துக்கிட்டார். ஆனால் இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு போயிட்டு போகிறேன், நீங்கள் என்னை தேடுவீங்க, ஆனால் என்னை காண மாட்டீங்க, நான் போகும் இடத்துக்கு உங்களுக்கு வழி தெரியாது, நீங்கள் வரமாட்டீங்க. இதெல்லாம் சொல்லும்போது சீடர்களுக்கு இப்போ கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம். என்ன நடக்கிறது? இயேசு எங்கே போகிறார்? இயேசு போயிட்டு நாம் என்ன பண்ணுறது? நம்முடைய ஊரெல்லாம் எங்கே? இப்போ அவங்க இயேசு எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்கிறாங்க. ஆனால் சீடர்களுடைய ஊர் எது? சொந்த ஊர். சீடர்கள் எங்கிருந்து கூப்பிட்டாரு இயேசு? கலிலேயாவிலிருந்து கூப்பிட்றாரு. கலிலேயா, சமாரியா அந்த பகுதியில் கூப்பிட்டு எருசலேமுக்கு வந்திருக்கிறார். இப்போ இயேசு சொல்ல, நான் இங்கேருந்து போயிடுவேன். இப்போ எருசலேமில் வீடு கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, அங்கே படித்த மேதைகள் இருக்கிறாங்க. அவங்களைத்தான் இயேசு ரொம்ப காலமாக எதிரிகளாக அல்லது இயேசு செய்வதெல்லாம் பிடிக்காமல் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இந்த இயேசுவோடு இருந்தவர்கள் ஒரு இனிமையாக பார்த்தாங்க. இப்போ இயேசு போன உடனே இந்த சீடர்கள் அங்கே எருசலேமில் தனியாக எப்படி இருக்க முடியும்? பரிசேயர்கள் சும்மா விட்டுடுவாங்களா? சதுசேயர்கள் சும்மா விட்டுடுவாங்களா? மறைநூல் அறிஞர்கள் சும்மா விட்டுடுவாங்களா? எவ்வளோ நாள் எதாவது சாப்பிட்டோம், கை கழுவம் சாப்பிட்டா கேள்வி கேட்டானுங்க. ஓய்வு நாள் எதாவது செஞ்சால் கேள்வி கேட்டாங்க. இயேசு பதில் சொன்னார், நமக்கு பதிலாக இயேசு பேசினார். இப்போ இயேசு இல்லை அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு குழப்பம், அச்சம் யாருக்கு இருந்துச்சு? சீடர்களுக்கு இருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது இன்னும் குழப்பம் மட்டுமல்ல, அது பயமாகவும் மாறியது. வருத்தம், பயம், கலக்கம் இதெல்லாம் மாறுகிறது. அதனால தான் போன வாரம் இயேசு சொல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம் என்று தைரியத்தை கொடுத்தார். அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கு இயேசு, நான் உங்களை விட்டு போகிறேன், ஆனால் 3 ப்ராமிஸ் கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 3 வாக்குறுதிகளை நான் கொடுத்துட்டு போவேன், கவலைப்படாதீங்க. முதல் வாக்குறுதி 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். இது போன வாரத்தில் வந்த கடைசி வசனம். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். இப்போ சீடர்களுடைய மனநிலை என்னென்னா, இயேசு போயிட்டா நாம் என்ன பண்ணுறது? இதான் அவங்களுடைய மனநிலை. இயேசு இப்போ இங்கே இல்லைன்னா நாம் என்ன செய்கிறது? நாம் எப்படி வாழ முடியும்? இயேசு அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்கிறாரு, என்னை நம்புகிறவன் நான் செய்வதை செய்வார், ஏன் என்னை விட, நான் செய்ததை விட பெரியவற்றை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதான் ப்ராமிஸ். புரியுங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் செஞ்சதை விட, நான் என்னென்ன செஞ்சேன் என்பது பார்த்ததை விட நீங்கள் பெருசாக பண்ணுவீங்க, என்னை விட நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. ஆனால் எப்போ? நான் செய்வதை விட நீங்கள் பெரியவற்றை செய்வீங்க சொன்ன கடவுள் இயேசு எப்பன்னு சொல்கிறாரு? என்னிடம் நம்பிக்கை கொண்டால் அது நடக்கும். இதுதான் ப்ராமிஸ். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் ப்ராமிஸ், இன்றைக்கு நமக்கு அதை எடுத்துக்கொள்வோம். கடவுளிடம் நம்பிக்கை கொண்டோம் என்றால் கடவுள் இயேசு செய்ததை விட நாம் பெரிதாக செய்ய முடியும். நம்மால் அல்ல, இயேசு செஞ்சதை விட நம்முடைய சொந்த முயற்சி, நம்முடைய சொந்த பலன், நம்முடைய சொந்த அறிவு, நம்முடைய சொந்த திறமை, அனுபவத்தால் செய்ய முடியாது. இயேசின் மீது நம்பிக்கை கொண்டால் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். முடிஞ்சதா? அப்படி முடியுமா? அப்படி ஏதாவது நடந்திருக்கா என்று நாம் பார்த்தோம் என்றால்
நம்முடைய வரலாறை பார்க்கிற போது, திருச்சபையினுடைய வரலாறை பார்க்கிற போது நடந்திருக்கிறது. எப்படி? இயேசு பாலஸ்தீன தேசத்துக்குள்ளே மட்டும்தான் அவர் நற்செய்தி அறிவித்தார். பாலஸ்தீன தேசத்துக்குள்ளே ஒரு சிறிய எல்லைக்குள்ளே தான் அவர் மக்களை மனமாற்றினார், கடவுளுடைய நற்செய்தி அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு இயேசுனுடைய நற்செய்தி வெறும் பாலஸ்தீன தேசத்தில் அடங்கி போகலை, வெறும் இயேசு இருந்த இடத்திலேயே திருச்சபை அடங்கி போகலை. இன்றைக்கு திருச்சபை உலகம் முழுவதுமாக பரவி இருக்கிறது. இயேசு போதித்த மக்களை விட, இயேசு எத்தனை மக்களுக்கு போதித்தாரோ அத்தனை மக்களை விட பல்லாயிரம் அதிகமான மக்களுக்கு இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. திருச்சபை பறந்து விரிந்தது. யாரால? யாரால? சீடர்களால் முடிந்த. பிரியமானவர்களே, உலகம் முழுவதுமாக இந்த சீடர்கள் இயேசுனுடைய நம்பிக்கையை, இயேசுனுடைய நற்செய்தியை உலகம் முழுவதுமாக கொண்டு போனார்கள். என்னை விட நீங்கள் பெரியவற்றை செய்வீர்கள். நடந்துச்சா? நம்முடைய பாதுகாவலை எடுத்துக்கொள்வோம். இயேசு புதுமைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார். இயேசு செய்த அற்புதங்கள் விவிலியத்தில் நாம் எண்ணிவிட முடியும். இயேசு செய்த அற்புதங்களை நாம் விவிலியத்தில் எண்ணிட முடியும். என்னென்ன அற்புதங்கள் செய்தான்னு சொல்லி எண்ணிட முடியும். மத்திய நற்செய்தியில் எத்தனை இருக்குது, மார்க்கு நற்செய்தியில் எத்தனை, லூக்கா யோவான் நற்செய்தியில் எத்தனை இருக்குது, நாம் எண்ணிவிட முடியும். இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கு பேர் என்ன? கோடி எழுப்புதல். கோடி எழுப்புதல். அப்படி என்றால் இயேசின் மீது நம்பிக்கை வைத்த அந்தோனியார் இயேசு செய்த புதுமைகளின் எண்ணிக்கையை விட இன்னைக்கு அதிகமாக செய்திருக்கிறார் என்று திரு அவை ஏற்றுக்கொள்கிறது. திரு அவை அவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறது, கோடி அற்புதர். அப்போ இயேசின் மீது நம்பிக்கை கொண்ட அந்தோனியார் இயேசு செய்ததை விட பெருசாக செஞ்சாரா இல்லையா? செய்கிறார். ஆனால் யாருடைய உதவி கொண்டு? இயேசின் மீது நம்பிக்கை வைப்பதனால். அந்தோனியார் தனியாக செய்ய முடியாது, யாரும் தனியாக செஞ்சிட முடியாது. இயேசின் மீது நம்பிக்கை கொண்டார். அப்போ இயேசு சொல்கிறாரு, என் மீது நம்பிக்கை கொண்டால் நீ பெரியவற்றை செய்ய நான் உனக்கு ஆற்றல் கொடுப்பேன். நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் நீ பெரியவற்றை காண நான் உனக்கு கிருபை செய்வேன். அப்போது இயேசு தரக்கூடிய ப்ராமிஸ் என்னென்னா, என் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரியதை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை நீங்கள் காண வேண்டுமா? எல்லோருமே வாழ்க்கையில் பெரிய காரியங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். யாரும் நாம் இருந்ததை விட கீழே போக வேண்டும் என்று விரும்புவதில்லை. நம்முடைய இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைக்கு நாம் போக வேண்டும் என்று விரும்பவில்லை. அது குடும்ப சமாதானமாகட்டும், குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சியாகட்டும், நம்முடைய வருமானமாகட்டும், நம்முடைய பணம் ஆகட்டும், அல்லது நம்முடைய திறமைகள் ஆகட்டும், நம்முடைய வேலை வாய்ப்புகளாகட்டும், எல்லாமே மேலும் மேலுமாக நாம் பெரிதாக வேண்டும் என்பதுதான் ஆசை. யாருக்காவது கீழே போகணும் ஆசை இருக்கா? இல்லை. அப்போ நாம் வாழ்க்கையிலே பெரிதாக வேண்டும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நான் உனக்கு அது செய்வேன், நான் உனக்கு அது கொடுப்பேன், பெரிய காரியங்களை நீ காண்பாய், ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்று என்னது? என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்கிறார். என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறார். பிரியமான, பல சமயத்தில் நம்மை அதிகமாக நம்புகிறோம், அல்லது நம்மோடு இருக்கிறவர்களை அதிகமாக நம்புகிறோம், அல்லது நம்மிடம் இருப்பவற்றை அதிகமாக நம்புகிறோம். என் பணம் என்னை மேலே கொண்டு போயிடும், என் திறமை என்னை மேலே கொண்டு போயிடும், என்னுடைய அனுபவம் என்னை மேலே கொண்டு போயிடும். தேவைதான், இதெல்லாம் தேவையில்லைன்னு கிடையாது, இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் இவை அனைத்தும் நமக்கு நிச்சயமாக மாற வேண்டும். இது நமக்கு ஒரு கிருபையாக, ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் அதை ஆசீர்வதிப்பதற்கு ஒருத்தர் தேவை. அவை எல்லாம் நன்மைகளாக மாறுவதற்கு நமக்கு ஒருத்தர் தேவை. அது யார்? அதுதான் கடவுள், அது ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவரை நாம் நம்புகிற போது பிரியமானவர்களே, நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். விவிலியத்திலே பார்க்கலாம், மோயிசன் பேச தெரியாது, ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் பாலைவனத்தில் கூட்டிகிட்டு போகிறார். அவர் சொந்த திறமைங்களா? மோயிசனுடைய சொந்த திறமையா? அவர் பேசவே தெரியாது. அவரே சொல்கிறார், நான் திக்குவாய் அப்படின்றார்.
அவர் எப்படி அவ்வளோ பெரிய மக்களை கட்டுக்கோப்பாக கொண்டு போய் இருக்க முடியும்? பாலைவனத்தில் அது 40 ஆண்டுகள் எப்படி கொண்டு போயிருக்க முடியும்? அவருடைய திறமையா, அவருடைய டேலண்டா? கிடையாது. ஆனால் கொண்டு போனார். எப்படி? ஆண்டவருடைய கிருபை. தாவீது ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடியவன். ஆடுகளை மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆடுகள் இப்படி போவோம், அப்படி போவோம், அது மேய்க்கக்கூடியவன். அவர் எப்படி ஒரு இஸ்ராயல் நாட்டுடைய மாபெரும் மன்னனாக, அரசனாக நின்று ஆட்சி செய்ய முடிஞ்சது? என்ன படித்தாரா அவர்? மிகப்பெரிய டிகிரி வாங்கினாரா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் அவர் தாவீது? ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி ஒரு பழைய ஏற்பாட்டிலேயே மிக தலை சிறந்த மன்னனாக தாவீதால் இருக்க முடிஞ்சது? தன்னை நம்பலை, அவர் கடவுளை நம்பினார். கடவுள் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த சாதாரண மீனவர்கள், சாதாரண அப்போஸ்தலர்கள் என்ன படிச்சுட்டாங்க? பெருசாக ஒன்றும் படிக்கலை. ஆனால் அவர்கள் உலகத்தினுடைய பல மூலைகளுக்கு சென்று இயேசு பற்றி போதிக்க முடியுது. மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, மக்களுக்கு தெரியாது, உணவு பழக்கம் கிடையாது. ஆனால் அவர்கள் எப்படி உலகத்தில் பல இடங்களுக்கு சென்று இயேசு பற்றி போதிக்க முடிஞ்சது? எப்படி? அவங்களுடைய திறமையா, அவங்களுடைய சக்தியா, அவங்களுடைய பலமா? அப்படின்னு கிடையாது. அப்போ இயேசு மீது நம்பிக்கை வச்சு அவங்க முயற்சி எடுத்தாங்க. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தன்னுடைய பணியை செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் மோயிசனை மிகப்பெரிய தலைவனாக மாற்றினார். ஆண்டவர் தாவீதை மிகப்பெரிய அரசனாக மாற்றினார். ஆண்டவர் இந்த 12 சீடர்களை, 11 சீடர்களை மிகப்பெரிய அப்போஸ்தலர்களாக, திருத்தூதர்களாக மாற்றி உலகத்தினுடைய பல்வேறு முறையில் திருச்சபை பரவு செய்தார். உன்னையும் ஆண்டவர் பெரியவனாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நாம் வைக்க வேண்டியதெல்லாம், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை முழுமையாய் நம்ப வேண்டும். கலப்பையில் கை வைத்தவன் பின் வாங்கக்கூடாது. அப்போ என்னென்னா, நம்ம வச்ச நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். இப்படியா அப்படியா, ஆற்றுவது கால் சேர்த்துவது கால் கிடையாது. கடவுளை நம்புறது, சாத்தானை நம்புறது கிடையாது. ஆண்டவரை மட்டுமே நம்புவது. அவரை நம்பினால் ஒருபோதும் கடவுள் நம்மை சிறுமைப்படுத்த மாட்டார். அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். இதுதான் முதல் செய்தி, இதுதான் ப்ராமிஸ். அது சீரலுக்கு மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என் மேலே நம்பிக்கை வை, என்னை நம்பு, முழுமையாக நம்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன். ரெண்டாவது, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ரெண்டாவது ப்ராமிஸ் என்ன? பிரியமானவர்களே, வாசிப்போம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். ஆக ரெண்டாவது ப்ராமிஸ் என்னன்னா, ஆண்டவர், நான் இங்கிருந்து உங்களை விட்டு போகிறேன், கொஞ்ச நாள் உங்களோடு இருக்க மாட்டேன், ஆனால் நான் போகிற போது, நான் இல்லாத போது உங்களை வழிநடத்துவதற்கு நான் ஒருவரை அனுப்புவேன். இதுதான் ப்ராமிஸ், இதுதான் வாக்குறுதி. யாரை அனுப்புவதாக சொல்கிறாரு? தூய ஆவியாரை அனுப்புவதாக சொல்கிறார். பிரியமான, தூய ஆவியானவருக்கு தமிழில் துணையாளர் அப்படின்னு போடப்பட்டு இருக்கிறது. இந்த பாரக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் விவிலியத்திலே எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, கிரேக்க மொழியிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அட்வொகேட் என்ன ஞாபகம் வருது? அட்வொகேட் கோர்ட்டில் வாதாடு. யாருக்காக வாதாடுவாங்க? இன்னொருவருக்காக அவர்கள் வாதாடுவார். நானே போயிட்டு எனக்காக வாதாட முடியாது. நான் அட்வொகேட் இருந்தால் வாதாடலாம். நான் அட்வொகேட் இல்லை. அப்போ எனக்காக ஒருவர் வாதாடுகிறார். அட்வொகேட்டினுடைய பணி என்ன? ஒருவருக்காக இவர் பரிந்து பேசுகிறார். இவர் பக்கம் நியாயம் இருக்கு என்பதை அவர் சொல்லுகிறார். இவரை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். அட்வொகேட். ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் அட்வொகேட். ரெண்டாவது கம்ஃபர்டர். கம்ஃபர்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சோப் ஏதாவது இல்லையா? கம்ஃபர்ட். ஆக கம்ஃபர்ட் அப்படின்னு என்னது? நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர். தூயாவினுடைய பேர் இதெல்லாம். அவர் அட்வொகேட்டாக இருக்கிறார், அவர் கம்ஃபர்டராக இருக்கிறார், நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார். இஸ் எ ஹெல்ப்பர், உதவி செய்யக்கூடியவர். தூயாவுக்கு மறுபெயர் ஹெல்ப்பர், உதவி செய்யக்கூடியவர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தமிழில்? துணையாளர். துணையாளர். நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவியை என்ன சொல்கிறாங்க? என்னுடைய அப்படின்னு சொன்னால் சரிதான். கணவன் மனைவி பார்த்து என்னுடைய துணைவி அப்படின்னு சொன்னால் சரிதான். அப்படியே சொல்கிறாங்க?
என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் கோயிலில் சொல்ல முடியாது இல்லையா? அவர் சொல்கிறதெல்லாம் இங்கே கோயிலில் சொல்ல முடியாது சார். நீங்கள் கணவன் என்ன சொல்கிறீங்க? அதை விட மேலே சொல்லுவீங்க. துணைவர், துணைவி, துணைவர், துணையாக இருக்கக்கூடியவர்கள். கல்யாணம் புதுசில் 2 பேர் ஒன்றா உட்காடுவாங்க கோயிலில். கல்யாணம் புதுசில் 2 பேர் ஒன்றா போவாங்க, அப்படியே கைப்பிடிச்சிட்டே போவாங்க, பிரியவே மாட்டாங்க. கேப்பே இருக்க, காற்று கூட உள்ளே போகாது, அவ்வளோ இணக்கமாக போவாங்க. 1 வருஷம் வரும்போது அப்படியே கொஞ்சம் கேப் வரும், கொஞ்சம் கேப். ஜான்சி அம்மா பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க பொழுது. ஓகே, இப்போ வாய்ப்பு கிடையாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போன பின்னாடி கொஞ்சம் முன்னாடி கணவன் கொஞ்சம் முன்னாடி வா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி போவார். அது நம்ம பின்னாடி வரும். அதுக்கு பின்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி நீ வீட்லேயே கடை, நான் போயிட்டு வரேன், நீ வந்தால் வா, வரலன்னா போ. இதுதான் நம்முடைய இணைப்பு, நம்முடைய துணைவர் துணைவி ஒன்றா இருக்கிறது 5 வருஷத்துலேயே. பிரியமானவர்களே, ஆனால் வாக்குறுதி கொடுக்கிறோம், என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு. அதெல்லாம் இயேசு தூய் ஆவியானவருக்கு கொடுத்த பெயர் துணைவர், துணையாளர், நம்மோடு இருப்பதுக்காக ப்ராமிஸ் பண்ணுற துணையாளர் உங்களோடு இருப்பார். இப்போது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தூய் ஆவியை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறது? தூய் ஆவியினால் நமக்கு வரக்கூடிய பயன் என்ன? இந்த தூய் ஆவியை ஆண்டு தேசி நம்ம கொடுத்துட்டு போய்க்கிறார். எதை வச்சுக்கிட்டு தூய் ஆவியாரை வைத்து கொண்டு நமக்கு என்ன பயன் இருக்கிறது? அவர் கொடுத்த அந்த தூய் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? நிறைய இருக்குது, ஆனால் 1-2 மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தூய் ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். 14-17. அவரை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். தூய் ஆவியானவர் உண்மையை நோக்கி வழி. பிரியமான, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு, எது செய்யலாம், எது செய்ய வேண்டாம் என்ற ஒரு குழப்பத்தில் நாம் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. எனக்கு நிறைய குடும்பத்தினர், நிறைய பெற்றோர்கள், என்னுடைய அனுபவத்தில், இந்த குருவானது அனுபவத்தில் நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம், என்ன செய்கிறதுன்னு தெரியல ஃபாதர். அவருடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல. மிக குறிப்பாக ஓப்பனாக சொல்கிறேன், தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சொல்லி, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, என்ன ஒரு அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பத்தில் இருக்கிறோம், முடிவெடுக்க தெரியல, டிசைட் பண்ண தெரியல, இதுக்கு மேலே என்ன பண்ண போடுன்னு தெரியல, குழப்பத்தில் இருக்கிறோம். எதை செய்வதா அது செய்வதா, எதை எடுப்பதா அது எடுப்பதா, எதை வேண்டாம் சொல்லதா இல்லை வேணும்னு சொல்லதா தெரியல ஃபாதர், குழப்பத்தில் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை நமக்கு வெளிப்படுத்துபவர், உண்மையை நோக்கி வழிநடத்துபவர் யாராக இருக்கிறார்? தூய ஆவியானவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுதான் சரி, இதான் உனக்கு தேவை, எதை நீ பண்ணு, எதை வேண்டாம் என்று நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய யாராக இருக்கிறார்? தூய ஆவியானவர். ஆனால் நாம் நம்முடைய குழப்பத்தில் பெரும்பாலும் நாம் யாரிடம் செல்கிறோம்? ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறோம் செல்கிறோம். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்ம இன்னும் அதிகமாக குழப்பக்கூடியவர்கள். நாம் தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தில் இருந்து தூய ஆவியானவரிடம் நாம் வேண்டுவது கிடையாது. எனக்கு இந்த குழப்பம் இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, முடிவெடுக்க முடியல, டிசைட் பண்ண முடியல, நான் இப்படி போக முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறேன், இதிலிருந்து வெளியே வர முடியல, தூய ஆவியானுக்கு உதவி செய்யுங்க. நம்ம தூய ஆவியானவரிடம் கேட்பதில்லை, உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடிய தூய ஆவியை கேட்பது கிடையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் யாரை துணையாக வச்சுக்கணும்? தூய ஆவியை துணையாக வச்சுக்கிங்க. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம், இதை நம்ம மறக்கவே கூடாது. 12 லூக்கா 12 ஒரு வருஷத்தினுடைய மாதம் எத்தனை? 12 மாதம். ஒரு நாளுடைய பாதி எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ஓகே, 12 என்ன போட்டுருக்கு? ஏனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, தூய ஆவியார் நமக்கு என்ன செய்வார், என்ன பண்ணுவார் அப்படின்னா,
நாம் என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம நிறைய புக்கை படிக்கிறோம், மோட்டிவேஷன் புக், இன்ஸ்பைரிங் புக், அந்த கொட்டேஷன்ஸ், இந்த கொட்டேஷன்ஸ், ஆனால் பைபிள் படிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் டீச்சராக இருக்கிறார், அவர் வாதியாராக இருக்கிறார். நமக்கு தெரியாத விஷயத்தை, நம்ம அறியாத விஷயத்தை, நமக்கு புரியாத விஷயத்தை அவர் கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார். தூய ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இது ரெண்டு போதும் நினைக்கிறேன். ஏன் நமக்கு தூய ஆவி வேணும்? நம்ம குழப்பமான சமயத்தில் நமக்கு வழி நடத்துவதற்கு அவர் உதவியாக இருக்கிறார். பிரியமானவர்களை, சீடர்கள் குழப்பமாக உட்கார்ந்துருந்தாங்க. எங்கே? மேல் மாடியில். இயேசு இறந்த பின்பு, இயேசு உயிர்த்து காட்சி கொடுக்க முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் தூய ஆவியான வந்த பின்னாடி தான் அவங்களுக்கு தெளிவு வந்தது. ஜன்னல்லாம் விட்டு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்க, தைரியமாக வந்தாங்க, புது உலகத்தை பார்த்தாங்க. பிரியமானவர்களே, ரெண்டாவது ப்ராமிஸ் ஆண்டு சொல்ல, தூய ஆவி இருக்கிறார், பயன்படுத்தி கொள்ளுங்கள். தூய ஆவி உங்களுக்காக இருக்கிறார், அவங்க அருகாமையில் பக்கத்தில் இருக்கிறார், ஜெபம் பண்ணுங்கள். தூய ஆவியாக கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, தூய ஆவியான் வேறு யாரும் கிடையாது, அவர் கடவுள். நாம் தந்தையான கடவுளை மறந்துடும், தூய ஆவியான கடவுளை மறந்துடும். இயேசு மட்டும் நாம் ஜெபம் பண்ணோம். இயேசு கொடுத்த துணையாளரை நாம் பிடித்துக்கொள்ளும். மற்றொரு துணையாளர், நான் உங்களுக்கு துணையாக இருந்தேன், என்னை போலவே இன்னொரு துணையாளர் வருவார். அப்போ ரெண்டாவது ப்ராமிஸ், தூய ஆவியானவர் ஜெபம் செய்வோம். மூன்றாவது மிக ஷார்ட்டாக, யோவான் நற்செய்தி 14:18, மூன்றாவது ப்ராமிஸ், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். இந்த ப்ராமிஸ் பிரியமானவர்களே, ஆண்டு ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார். விவிலியத்தில் பார்க்கிறோம், 38 ஆண்டு காலமாக ஒருவன் இருந்தான், படுத்த படுக்கையாக இருந்தான், அனாதையாக இருந்தான், அந்த குளத்து அருகாமையிலே தான் இருந்தான். குளத்தில் விழுந்தால், குளம் கலங்கிய போது விழுந்தால் குணமாயிடுவான். ஆனால் முடியல, யாரும் அவனை தூக்கி போட்டு குணப்படுத்த முடியல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. திக்கற்றவனாக இருந்தான், அனாதையாக இருந்தான், யாருமே இல்லாமல் இருந்தான். 38 வருஷம் இயேசு போகிறாரு. சுகம் பெற விரும்புகிறாயன்னு கேட்குறாரு. சுகம் பெற கொடுத்தார். திக்கற்றவனாக இருந்த அந்த மனுஷன், 38 ஆண்டுமாக இருந்த அந்த மனுஷன் அன்றைக்கி ஆண்டு வாழ்க்கை பெற்று கொண்டான். 12 வருஷமாக ரத்து போகக்கூடிய பெண், ஊர் உலகெல்லாம் வெறுத்து இருக்கும். அவருடைய பணமெல்லாம் செலவு செய்த பின்னும் அவளுடைய உடல் இன்னும் கேடுற்றது அப்படின்னு விவிலியம் சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த பெண், அவளை பார்க்கும்போதெல்லாம் அருவறுத்து இருப்பாங்க. அப்படி போடி, எங்கள் கிட்ட வராது, நீ தீட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திக்கற்றவளாக இருந்தவள் அந்த பெண், 12 ஆண்டுகளமாய் ரத்த போகக்கூடிய பெண். அந்த பெண்ணை தொற்றார், அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுக்கிறார். நயின் ஊரை சார்ந்த பெண், தன்னுடைய ஒரே மகன் செத்து போயிட்டான், தூக்கிட்டு போகிறாங்க பாடையில். இனிமேல் அந்த பெண்ணுக்கு யாருமே கிடையாது, ஒரே மகன். அவள் ஏற்கனவே விதவை, கைம்பெண். அந்த மகனும் போயிட்டான். உலகத்தில் கைம்பெண், இன்றைய சமுதாயத்தில் கைம்பெண்கள் வாழலாம், ஆனால் யூத சமூகத்தில் கைம்பெண்கள் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனாதையாக திக்கற்ற அந்த கைம்பெண்ணுக்கு ஆண்டவர் போகிறார், தொடர்றார், மகனை திருப்பி கொடுக்குறார். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் விவிலியத்தில். பிரியமானவர்களே, அதெல்லாம் செஞ்ச கடவுள் இன்றைக்கி நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். உன்னையும் நான் அப்படி விட்டுட மாட்டேன். உனக்கு வாழ்க்கையில் துணை இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் சொத்து சுகம் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் இல்லாமல் இருக்கலாம், இருந்து பயன் இல்லாமல் இருக்கலாம், நீ தன்னந்தனியாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் திக்கற்றவனாக விட மாட்டேன். ஆண்டவர் இந்த ப்ராமிஸ் கொடுக்குறார். பிரியமானவர்களே, இந்த ப்ராமிஸ், நாம் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் நாம் நிறைவேற்றாமல் போகலாம். கட்சிகள் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் நிறைவேற்றாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் நாம் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் ஒருபோதும் நிறைவேறாமல் போகாது. ஏனென்றால் நம்முடைய கடவுள் வார்த்தை மாறாத தேவனாய் இருக்கிறார்.